Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. வாழ்க்கையில் நிறைய மொமெண்ட் இருக்கும். அந்த மொமெண்ட்டில் நம்ம நம்மளே தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆர்த்தினா இப்படி இப்படிலாம் நான் நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் அந்த மாதிரி எந்த மாதிரியுமே ஆர்த்தி இப்போது இல்லை. நான் என்னையே தொலைச்சிட்டேன். நான் என்னை பில்ட் பண்ணி ஒரு 10வது படிக்க கொண்டு வந்தேன், ஆனால் திருப்பி நான் கீழே விழுந்துட்டேன். என்னால் திருப்பியும் நான் பழையபடி இருக்க முடியுமான்னு தெரில. நான் எதெல்லாம் என்னோடையது, எதெல்லாம் என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸு, இதெல்லாம் தான் நான் அப்படிலாம் நினச்சிருந்தேனோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. வாழ்க்கையில் எதெல்லாம் என்னோடையதுன்னு நினச்சேனோ அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. என் வாழ்க்கையே ஒழுங்காக போகுதான்னு தெரில. நான் ஒரு பயங்கரமான லோவில் இருக்கேன். இந்த லோவிலேருந்து வெளியில் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. அப்படிலாம் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்மளோட லைஃப்லேயும் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நம்ம நம்மளே தொலைச்ச மாதிரி, நமக்குள்ளே இருந்த நம்பிக்கை, நமக்குள்ளே இருந்த அந்த நல்ல விஷயத்தை பார்க்குற குணம், அந்த ஒரு குட் ஃபீலிங், இல்லை ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், அந்த கிராட்டிடியூட், அந்த அப்ரிசியேஷன், அதெல்லாம் மறந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ், சோகம், அழுகை, கோபம், இதெல்லாம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எனக்கும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஐ ஃபெல்ட் நான் என்னை தொலைச்சிட்டேன். இந்த பாட்காஸ்ட் பண்ணாததுக்கு ரீசன் கூட அதுதான். உனக்கே ஒன்றும் தெரில, இதில் என்னத்தை நீ பேசி போட போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம சோகமாகவும் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாதுல்ல. நம்ம தான் நினைக்கிறோம் சோகமாக இருந்துருவோன்ட்டு. ஆனால் அதுவும் ஒரு ஃபேஸ் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சோகமும் நம்மளை கடந்து போகும். அதுதானே வாழ்க்கை. சோகனாலும் சரி, இன்பம்னாலும் சரி, எல்லாமே நம்மளை கடந்து போயிடும். அது பெர்மனெண்ட்டாக இருக்காதுல்ல. சோகமாக இருக்க போகிறேன் அப்படின்னு, என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் சோகமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை நம்மளை சிரிக்க வைக்கும், நம்மளை திருப்பி பழையபடி ஆக்கும். எல்லாமே திருப்பி பழையபடி ஆகும். முன்னாடி இருந்ததோட டிஃப்ரெண்ட்டாலாம் இருப்போம்ல. ஸோ அதே மாதிரி நான் சோகத்தில் இருந்து திருப்பியும் இந்த நான் எப்போது திருப்பி அந்த திருப்பி பாட்காஸ்ட் பண்ணி எப்போ போட ஆரம்பித்தேனோ அப்போ தான் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் மை செல்ஃப் பேக் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நாள் என்னென்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள பார்க்க நேர்ந்தது. ஸோ அவங்கள நான் பார்த்து அவங்க கூட நான் நடத்துகிற கான்வர்சேஷன்ஸில் முன்னாடி இருந்த ஆர்த்தியோட ரொம்ப செமையாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமான எண்ணங்களோடையும், நான் முன்னாடி எதெல்லாம் ஆர்த்தி நினச்சிட்டு இருந்தேனோ அதுலலாம் இன்னும் ஸ்ட்ராங்கராக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, எப்போதுமே நம்ம கீழே விழுறதில்ல ஆர்த்தி. நம்ம எப்படி சொல்கிறது, கீழே விழுறது இன்னும் நம்மளை நம்ம எது நம்மளோட உண்மை நினைக்கிறோமோ அதில் நம்மளை ஆழமாக நம்மளோட அந்த ரூட்டை ஸ்ட்ராங்கர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஒரு லோ ஃபேஸ் ஃபீல் பண்ணுவோம். இட்ஸ் நாட் நம்ம கீழே விழுறதுன்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளோட ரூட்டை நம்ம ஸ்ட்ராங்கராக ஆக்குறோம் அந்த ஃபேஸில். ஸோ அந்த மொமெண்ட் உனக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே இருந்த எதுவுமே உன்னை விட்டு தொலைஞ்சு போகல. எல்லாமே அப்படியே இருக்குது. அதோட ரொம்ப பயங்கரமாக, அதோட ரொம்ப செம்மையாக நீ மாறியிருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான ஃபேஸில் இருக்கலாம். நீங்களும் இப்போது என்ன மாதிரி, நான் இருந்த மாதிரி, நான் என்னை தொலைச்சிட்டேன், எனக்கு பிடிச்சது எதுவுமே நான் பண்ணுறதில்ல, எதெல்லாம் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி கூட தெரில, அதெல்லாம் நான் கூட என்னால் உணர முடியல, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். யூ ஃபீல் லைக், எப்படி சொல்கிறது, நான் கீழே விழுந்துட்டேன், திருப்பி என்னால் எழுந்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத நினைவு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கீழே விழலை, அவங்களோட ரூட்டை ஸ்ட்ராங்கர் ஆக்கிட்டுருக்கீங்க. கீழே விழுந்தாலும் டார்க்கராக தான் இருக்கும், ரூட்டை ஸ்ட்ராங்கர் ஆக்கும் போதும் டார்க்கராக தான் இருக்கும். ஆனால் டார்க்னஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் அஸ் டு லைட்டில். ஸோ யூ வில் கெட் பேக் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் எவர் பிஃபோர்.
முன்னாடி இருந்ததோட ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப ஸ்ட்ராங்கராக, அதை விட செம்மையாக வேறு லெவலில் நீங்களும் வந்து எப்படி சொல்கிறது, வெளில வரப்போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் தட் பிலீஃப். அந்த ரூட்டை வந்து மண் எப்படி பிடிச்சிக்குமோ அதே மாதிரி உங்கள் ரூட் வந்து இன்னும் டீப்பராக கீழே போகிறதுக்கு அதை அலோவ் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த யூனிவர்ஸ் இல்லை பிரபஞ்சம் இல்லை காட் இல்லை நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக there is a light at the end of the tunnel. ஒரு நாள் முன்னாடி இருந்த அந்த நபரோட ரொம்ப அழகாக, ரொம்ப இன்னும் சிரிச்சிட்டு, இன்னும் சந்தோஷமாக, இன்னும் டீப்பாக எல்லா எமோஷன்ஸையும் உணர்ந்துட்டு, இன்னும் அழகாக அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரசிச்சுட்டு, அப்படி ஒரு அழகான லைஃப்பை வந்து கண்டிப்பாக லீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் தட் பிலீஃப். லெட் திஸ் பி அ ரிமைண்டர் தட் goodness will come and knock at your door. Okay? Keep smiling. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளை கடந்து போயிடும், இதுவும் கடந்து போகும். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் தட் பிலீவ் ஸ்ட்ராங்கர். ஓகே, தடா, பை.